ஆரியன், மைக்கோட போன்ல இருந்து கால். ஏகே தான் கால் பண்றான். திஸ் இஸ் an untraceable call. நண்பா, உண்மை உன் பக்கம் இருந்திருந்தா நீ உரிமையா கேட்டிருந்தா உயிரையே கொடுத்திருப்பேன். நீங்க மாறி மாறி சுட்டப்ப இறங்கின தோட்டா வலிக்கலடா, துரோகம்தான் வலிச்சது. எத்தனையோ முறை எனக்காகவும் உயிரை பணைய வச்சிருக்கேன் நண்பா. எனக்காக ஒரே ஒரு முறை சாக மாட்டியான்னு பார்த்தேன். உனக்கு வளைஞ்சு வாழவும் தெரியல, முழுசா சாகவும் தெரியல. விழுகிற அடி உங்க மேல படக்கூடாதுன்னு தாங்கி முன்னாடி நின்று பாதுகாப்பா மறைஞ்சு குத்திட்டீங்களேடா. யாரா நீங்க? இந்த உலகத்தை ஆடுறது அந்தந்த நாட்டோட அரசாங்கம் மட்டும் இல்ல, நிழல் அரசாங்கம், சீக்ரெட் சொசைட்டிஸ். இதுல பல நாட்டை சேர்ந்த அதிகாரிங்க, அரசியல்வாதிங்க, பிசினஸ்மேன், என்ன மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்திருக்கோம். இந்த உலகத்துல பல யுத்தங்களை தொடங்குறதும் நாங்க தான், நடத்துறதும் நாங்க தான், லாபம் இல்லைன்னு தெரிஞ்சா முடிக்கிறதும் நாங்க தான். இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல செயற்கை பேரழிவை ஏற்படுத்தி புது புது மார்க்கெட்டை உருவாக்கி நீ சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற ட்ரெஸ், தேவையான மருந்து, நீ கேட்கிற நியூஸ் எல்லாத்தையும் முடிவு பண்றது எங்க சீக்ரெட் சொசைட்டி. வாழ்க்கையில இழக்க கூடாதது ரெண்டு விஷயம். உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா, உனக்காக உயிரையே கொடுக்கிற நண்பன். இழந்துட்ட. உனக்கும் எனக்குமான யுத்தம் தொடங்கிடுச்சு. ரெண்டு படை மோதிக்கிட்டாதான்டா யுத்தம். ஒத்த ஆள ஒரு படையே துரத்துச்சுன்னா அதுக்கு பேரு வேட்டை. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. உன்கிட்ட படைபலம் இருக்கலாம், ஆனா உன்னை ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்கிட்ட இருக்கு. காரணம் சரியா இருந்தா அந்த கடவுள் துணையா இருப்பார். கடவுளா? குரங்கு எப்படி மனுஷனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோ அதே மாதிரி கடவுளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கார். பானாமா. அடுத்த வெப்பனை நானே வெடிக்க வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்றேன்டா, என் உயிர் நண்பா. இது வரைக்கும் நீ என் கூட இருந்து சண்டை போட்டு தானே பார்த்துருக்க, எதிர்த்து நின்று சண்டை போட்டு பார்த்தது இல்லையே. யூ will see my rage. அடிப்பட்டவன் வலியோட வீரமா வரா. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கால்குலேட் பண்ணி விவேகமா வரா. பழி வாங்கணுங்கிற ஒரே எமோஷனோட வரா. அந்த எமோஷனோட இன்னொரு எமோஷனையும் ஆட் பண்ணிட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். கோபம். அவன் ஒய்ஃபை கொண்டுடலாம். டாப் மோஸ்ட் மாஃபியா கில்லர்ஸ் அனுப்பு. அவளை துண்டு துண்டா வெட்ட சொல்லு. அதை பார்க்குறப்போ கால்குலேட் பண்ணி வரவன் கோவப்படுவான், தப்பு பண்ணுவான். ஏகே மனைவியின் மரணம் கொடூரமா இருக்கணும். ஏகே வீட்டை சுற்றி 600 மீட்டர்ஸ்க்கு நம்ம ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஏகேவால நெருங்க கூட முடியாது. யாழ்னி தனியா இருக்கா. மழை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இது போதும்.
brutal. ஒரு மனைவியா என் வாழ்க்கையில மனசாலையும் உடம்பாலையும் ஆத்மாவாலையும் என் கணவரால எனக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம் எல்லா ஜென்மத்திலையும் எனக்கு கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். That's my lady. எந்த பதிலும் வர மாட்டேங்க. Don't throw it! Roll it! Put the knife on the floor! No!